வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூத்துக்குடியில் இன்று 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொல்லியல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலங்களின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் இந்த வீரர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுடன் இணைந்த தொழில் வளர்ச்சி திட்டங்கள் ஆராயப்படுவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். ஜார்ஜியாவில் ஃபிடே மகளிர் செஸ் உலக சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கொனேரு ஹம்பியும் திவ்யா தேஷ்முக்கும் மோதுகின்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். தூத்துக்குடியில் இன்றிரவு 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். 450 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான முனைய கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக பிரதமர் திறந்து வைக்கிறார். இதுகுறித்து தூத்துக்குடியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தூத்துக்குடி விமான நிலையம் வருவதையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முத்துநகரின் பிரம்மாண்டத்தை எதிரொலிக்கும் வகையில் விமான நிலையத்தின் முகப்பு அமைந்துள்ளது. இந்த விமான நிலையத்தின் செயலாக்கம் விரிவடையும் போது ஆண்டுக்கு 25 லட்சம் பேர் வந்து செல்ல முடியும். தூத்துக்குடியிலிருந்து குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் மற்றும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பயன்பெறலாம். நாட்டின் உள்கட்டமைப்பு துறை மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து கடல்சார் மேம்பாட்டிற்காக 25,000 கோடி ரூபாய் மதிப்பில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் துறைமுகங்களை இணைக்கும் கட்டமைப்புகள் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பயணிகளும் வர்த்தகர்களும் வெளிநாட்டவரும் தென் தமிழகத்தின் சிறப்பை மேலும் எடுத்துரைக்கும் வகையில் விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பது முத்துநகரின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஜாய். தொடர்ந்து பிரதமர் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் சாலை வழித்தடத்தின் கீழ் 2350 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட சேத்தியாத்தோப்பு சோழபுரம் 4 வழிப்பாதை, 200 கோடி ரூபாய் மதிப்பிலான தூத்துக்குடி துறைமுக 6 வழி சாலை பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான வடக்கு சரக்கு தளவாட மையத்தையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையம் 3-4 அலகிலிருந்து 550 கோடி ரூபாய் செலவிலான மின் பகிர்மான அமைப்பிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். தூத்துக்குடியில் தமது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இன்று நள்ளிரவு திருச்சி வரும் பிரதமர் நாளை காலை அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்று ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். பிரதமரின் அரியலூர் வருகை குறித்து எமது செய்தியாளர். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா முப்பெரும் விழாவாக 5 நாள் கொண்டாடப்படுகிறது. விழாவின் கடைசி நாளான 27ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி கங்கைகொண்ட சோழபுரம் வருகை தருகிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி கங்கைகொண்ட சோழபுரமே விழா கோலம் பூண்டுள்ளது. பிரதமர் கோவிலுக்கு சுமார் 2 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக செல்லும் போது மக்களை சந்திப்பதற்காக இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலை சுற்றி சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்கள் அனைவரும் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்ட பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். அரியலூர் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மீண்டும் திருச்சி விமான நிலையம் வரும் பிரதமர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் புதுடெல்லி புறப்பட்டு செல்கிறார். பிரதமரின் வருகையொட்டி திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனிடையே தமது வெளிநாட்டு அரசுமுறை பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மாலத்தீவின் 60வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் இன்று சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். முன்னதாக அந்நாட்டு துணை அதிபர் உசைன் முகமதுடன் இருதரப்பு பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் உரையாற்றும் 124வது மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை இடம்பெறுகிறது. சோழர்களின் வரலாற்றையும் அவர்கள் கட்டமைத்த கோவில்களின் கலை பாரம்பரியத்திற்கும் உலகிற்கு பறைசாற்றும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுலா கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தஞ்சை அரண்மனை கட்டடங்களை பார்வையிட்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கலாச்சார மையங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். இந்தியா, பிரிட்டன் இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளின் வர்த்தகத்தை ஆக்கப்பூர்வமான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தெரிவித்த அவர், பிரிட்டன் நாடாளுமன்ற ஒப்புதலுக்காக காத்திருக்கும் இந்த ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள், வர்த்தகர்கள் பயனடைவார்கள் என்றார். சிறு குறு தொழில் முனைவோர், இளையோர், மீனவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம்
ஒப்பந்தம் வகை செய்வதாக அவர் கூறினார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 26வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில் நாட்டின் பாதுகாப்பிற்காக இன்னுயிர் இந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். புதுடெல்லி தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங், கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோரும் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி 1999ஆம் ஆண்டு உயரமான மலைப்பகுதிகளில் கடினமான சூழலில் பாகிஸ்தான் படைகளுக்கு எதிராக வீரதீரத்துடன் போரிட்டு உயிர்த்தியாகம் செய்து தேசத்தில் அமைதியை நிலைநாட்டிய வீரர்களின் துணிச்சல் என்றென்றும் போற்றப்படும் என்றார். நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர்நீத்த துணிச்சல்மிகு ராணுவ வீரர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுடன் இணைந்த தொழில் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆராயப்படுவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். நாகர்கோயில் அருகே மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான இடத்தேர்வு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் டைடல் பார்க் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். குமரி மாவட்டத்தில் சுற்றுலா சார்ந்த தொழில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழக கிராம பகுதிகளில் குறுகிய சாலைகள் காணப்படுவதால் தனியார் துறையினர் மினி பேருந்துகளை இயக்க முன்வர வேண்டும் என மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூரில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 குளிர்சாதன பேருந்து இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளிலிருந்து 45,000 கன அடி தண்ணீர் விடுவிக்கப்படுவதை அடுத்து ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து தற்போது 28,000 கன அடியாக அதிகரித்துள்ளதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நாளை பிற்பகல் வாக்கில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 44,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றை கடக்கக்கூடும் என்று மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒகேனக்கல் அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து இன்று வினாடிக்கு 35,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதை அடுத்து காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 7,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழையும், நெல்லை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் இன்று பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜார்ஜியாவில் ஃபிடே மகளிர் செஸ் உலக சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கொனேரு ஹம்பியும் திவ்யா தேஷ்முக்கும் இன்று மோதுகின்றனர். இறுதிப் போட்டியில் நுழைந்துள்ள இவ்விருவரும் அடுத்த ஆண்டு ஃபிடே மகளிர் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளனர். மேலும் இதில் வெற்றி பெறுபவர் உலக சாம்பியன் பட்ட போட்டியில் சீன செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஜூ வென்னுடன் மோதும் வாய்ப்பையும் பெறுவர். மான்செஸ்டரில் இந்தியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 544 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்து தற்போது 186 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 358. 4ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூத்துக்குடியில் இன்று 4,800 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொல்லியல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலங்களின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர்ந்த வீரர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுடன் இணைந்த தொழில் வளர்ச்சி திட்டங்கள் ஆராயப்படுவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார்.
ஜார்ஜியாவில் ஃபிடே மகளிர் செஸ் உலக சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கொனேரு ஹம்பியும் திவ்யா தேஷ்முக்கும் மோதுகின்றனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.